السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين وبعد. الحمد لله. القرآن உடைய 67வது சூரா சூரத்துல் முல்க் அல்லது சூரத்து தபாரக் என்ற அந்த சூராவினுடைய விளக்கத்தை ஆரம்பித்து முதல் 4 வகுப்புகள் நிறைவடைந்திருக்கின்றன. அல்ஹம்துலில்லாஹ். அந்த சூராவுக்கு ஒரு அறிமுகம், முன்னுரையாக ஒரு வகுப்பு, அதற்கு பிறகு ஒவ்வொரு ஆயத்திற்கும் ஒரு வகுப்பு என்று 3 ஆயத்துகளுடைய விளக்கங்கள் முடிவடைந்திருக்கின்றன. இது 4வது ஆயத்திற்கான வகுப்பு இன்ஷா அல்லாஹ். இதுவரைக்கும் என்ன பார்த்திருக்கிறோம்? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூராவை எப்படி ஆரம்பிச்சாங்க? தபாரக்கல்லதீ பியதிஹில் முல்க் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னதை பார்த்தோம். தபாரக அப்படிங்கிற வார்த்தைக்குரிய அர்த்தம் பார்த்தோம். அதற்கு பிறகு அல்லதி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை பற்றி என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். மறுபடியும் 2வது ஆயத்துல அல்லதி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பித்து மனிதர், குறிப்பாக மனிதனுடைய அந்த ஹயாத் மவுத் அதை படைத்ததை பற்றி சொன்னாங்க. அதை பற்றியும் நம்ம பார்த்தோம். 3வது ஆயத்திலையும் அல்லதி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி அல்லாஹ் தான் வானங்கள் பூமிகளை படைத்ததை பற்றி, குறிப்பா வானங்களை படைத்ததை பற்றி பேச ஆரம்பிக்கின்றாங்க. அதை பார்த்தோம் இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுல என்ன சொல்றாங்க? அல்லதி خلق 7 سماوات طباقا ما ترى في خلق الرحمن من تفاوت فارجع البصر هل ترى من فطور என்று நம்ம பார்த்தோம். அதாவது அல்லாஹ் அவங்க தான் خلق 7 سماوات طباقا 7 வானங்களை ஒன்றின் மீது ஒன்றாக அடுக்கடுக்காக படைத்தார்கள். ما ترى في خلق الرحمن من تفاوت. அல்லாஹ்வுடைய படைப்புகளில், அதாவது அர் ரஹ்மானுடைய படைப்புகளில் எந்த ஒரு குறையையும் நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். ஃபர்ஜில் பஸர. ஆகவே திரும்பவும் நீங்கள் அந்த வானங்களை பாருங்கள். ஹல் தரா மின் ஃபுதூர். அதில் ஏதேனும் பிளவை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? ஏதும் குறையை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? விரிசல்களை பார்த்திருக்கிறீர்களா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்டதை நம்ம பார்த்தோம். அதை தொடர்ந்து அதே விஷயத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்திலும் தொடர்ந்து பேசுறாங்க. என்ன சொல்றாங்க? ثم ارجع البصر كرتين ينقلب اليك البصر خاسئا وهو حسير. இல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றாங்க? சும்ம அப்படின்னா என்ன? சும்ம அப்படின்னா பிறகு அப்படின்ற அர்த்தம் உண்டு. என்ற வார்த்தைக்கும் பிறகு அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. இப்ப இங்கிலீஷ்ல மொழிபெயர்க்கிறதா இருந்தா சும்ம அப்படிங்கிறதுக்கு தென் அல்லது ஆஃப்டர் அப்படின்னு மொழிபெயர்ப்பாங்க. அப்படிங்கிறதுக்கும் தென் அல்லது ஆஃப்டர் அப்படின்னு மொழிபெயர்ப்பாங்க. தமிழ்ல பிறகு, இதற்கு பிறகு, இன்னும் அப்படின்னு சொல்லி மொழிபெயர்ப்பாங்க. இந்த சும்ம ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு, அதை தொடர்ந்து உடனடியாக இன்னொரு விஷயத்தை செய்ய போறோம் அல்லது இன்னொரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதற்கு அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படும். இது முடிஞ்சிருச்சு, உடனடியாக அடுத்தது செய்யுங்கள் அப்படின்னு சொல்றதுக்கு அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படும். இதே சும்ம அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுச்சுன்னா இது முழுமையாக முடிவடைந்து அதற்கு சில நேரத்திற்கு பிறகு, சில காலத்திற்கு பிறகு அடுத்தது நடக்கும். அதுக்கு தான் சும்ம அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அப்படின்னாலும் சும்ம அப்படின்னாலும் ஒரு விஷயத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய இன்னொரு விஷயம் அப்படிங்கிற பொருள் தான். ஆனா எந்த இடத்துல வேறுபாடு வருது? அப்படின்னா ஒரு விஷயம் முடிவடையும் பொழுதே உடனடியாக அதை தொடர்ந்து அடுத்த விஷயம் ஆரம்பிப்பது. இதற்கும் அந்த அடுத்த விஷயத்துக்கு மத்தியில எந்த ஒரு இடைவெளியும் இல்லாமல் ஒரு தொடர்ச்சி இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படும். ஆனா சும்ம அப்படிங்கிறது இந்த விஷயம் முழுமையாக நிறைவடைந்தது, அதற்கு பிறகு
ஒரு சிறிய கால அவகாசத்திற்கு பிறகு, சிறிய அவகாசமோ இல்ல பெரிய அவகாசமோ, ஒரு குறிப்பிட்ட கால அவகாசத்துக்கு பிறகு அடுத்த விஷயம் நடப்பது. இப்ப கால அவகாசம், அந்த தொடர்ச்சி, அதுதான் இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். இப்ப 3வது ஆயத்துல நம்ம என்ன பார்த்தோம்? ஃபர்ஜ் இல் பஸர அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தோம் இல்லையா? அங்க ஃப அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுச்சு. ஆனா இந்த ஆயத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃப பயன்படுத்தல. மாறாக என்ன சொல்றாங்க? சும்ம ஃபர்ஜ் இல் பஸர். நீங்க பாருங்க, உடனே பாருங்க. உங்க பார்வையை அந்த வானத்தை நோக்கி திருப்புங்க. ஹல் தரா மின் ஃபுதூர். அதுல ஏதேனும் கோளாறுகளை, குளறுபடிகளை, கிழிசல்களை, விரிசல்களை பார்த்தீர்களா அப்படின்னு கேட்டுட்டு, சும்ம இதற்கு பிறகு அர்ஜி எல் பசர, மறுபடியும் அதே தான் அல்லாஹ் கட்டளையிடுறான். சும்ம அர்ஜி எல் பசர, உங்கள் பார்வையை இதற்கு பிறகு மீண்டும் நீங்கள் அந்த வானத்தை நோக்கி திருப்புங்கள். அப்படி திருப்பினா என்ன நடக்கும்? சும்ம அர்ஜி எல் பசர கர்ரத்தைன். எப்படி திருப்ப சொல்றாங்கல்ல? சும்ம அர்ஜி எல் பசர கர்ரத்தைன். கர்ரத்தைன் அப்படின்னா என்ன? கர்ர என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? கர்ர அப்படின்னா திரும்ப திரும்ப பார்க்கறதுன்னு அர்த்தம். கர்ர அப்படின்னாலே 2 முறை பார்க்கறது, மீண்டும் மீண்டும் பார்த்தல், திரும்ப திரும்ப பார்த்தல் அப்படின்னு அர்த்தம். இந்த கர்ரங்கிற வார்த்தைக்கு இதான் அர்த்தம். இந்த கர்ர அப்படிங்கிற வார்த்தையில வந்ததுதான் தக்ரார் அப்படிங்கிற வார்த்தை. தக்ரார் அப்படிங்கிற அரபு வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப சொல்றது அல்லது திரும்ப திரும்ப செய்யறது, அதுக்கு தான் தக்ரார் அப்படின்னு பேர். ஒரே மாதிரி திரும்ப திரும்ப செய்யறது, அதுக்கு தான் தக்ரார் அப்படின்னு பேர். அந்த அரபி வார்த்தை தான் பாரசி, துருக்கி மொழிகள் மூலமாக இந்தியாவுக்கு வந்தது. உருதுல வந்துச்சு. உருதுல இருந்து சென்னை சுற்றி உள்ள வட மாவட்டங்களுடைய தமிழுக்கும் வந்துச்சு. அப்ப இந்த வார்த்தை தமிழ்ல இருக்குது. எந்த வார்த்தை அது? தகரார் அப்படிங்கிற வார்த்தை தமிழ்ல இருக்கு. என்னவா இருக்கு? தகராறுன்னு இருக்குது இல்லையா? என்கிட்ட தகராறு பண்றியா அப்படின்னு கேக்குறாங்க. ஒரிஜினலா அது உருதுல உள்ள வார்த்தை. அந்த உருது வார்த்தை எங்க இருந்து வந்தது? அரபியிலிருந்து வந்தது. என்கிட்ட தகராறு செய்யறியா? அவன் தகராறா பேசுறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? திரும்ப திரும்ப பேசுறது, திரும்ப திரும்ப சொல்றது. அதாவது அவங்க ஒண்ணு நம்மள்ட்ட கேட்பாங்க, நம்ம அதை ஏத்துக்கல அப்படின்னும் போது அதை அவங்க விட்டுற மாட்டாங்க. மாறாக மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. விடாம அதையே திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு என்ன பேரு? தக்ரார். திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்றது. எந்த விஷயத்தை வலியுறுத்தினாங்களோ அதை திரும்ப திரும்ப வலியுறுத்திக்கிட்டே இருக்குது. அதே விஷயத்தை திரும்ப திரும்ப பேசுறது, அதே விஷயத்தை திரும்ப திரும்ப செய்யறது. இதுக்குதான் தக்ரார் அப்படின்னு பேரு. இது தக்ராருங்கிற வார்த்தை எங்கேன்னு வருது? கர்ர அப்படிங்கிற வார்த்தையில வந்தது. அது கர்ர தக்ரார் அப்படிங்கிறது வருது. திரும்ப திரும்ப. அப்ப இதுவே திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் அப்படிங்கிற அர்த்தத்துல வருது. இந்த கர்ர அப்படின்னா என்ன? திரும்ப திரும்ப, மீண்டும் மீண்டும் அப்படின்னு, அதாவது 2 தடவை செய்யறதுன்னு அர்த்தம். அல்லது திரும்ப திரும்ப மறுபடியும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அந்த வார்த்தையே இரட்டையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயன்படுத்தியிருக்கு. அது என்ன இரட்டை? பொதுவாக மொழிகளை நம்ம படிக்கும்போது, அதனுடைய இலக்கணத்தை படிக்கும்போது ஒற்றை அப்படின்னு படிப்போம். அதாவது ஒருமை. தமிழ்ல எடுத்துக்கோமே, ஒருமை பன்மை. ஒரு விஷயத்த சொல்றதுக்கு ஒருமை, நிறைய விஷயங்களை சொல்றதுக்கு பன்மை. இங்கிலீஷ்ல சிங்குலர், ப்ளூரல் அப்படின்னு பார்ப்போம். ஒரு விஷயத்த சொல்றதுக்கு சிங்கிளா ஒரு விஷயம் வந்துச்சுன்னா சொல்றதுக்கு சிங்குலர், நிறைய இருந்துச்சு அப்படின்னா ப்ளூரல் அப்படின்னு சொல்லுவோம். அரபி மொழியில பொறுத்த வரைக்கும் இந்த ஒருமை பன்மை, சிங்குலர் ப்ளூரல் மட்டும் கிடையாது, இரட்டை அப்படின்னு ஒண்ணு உண்டு, டியூயல் அப்படின்னு ஒண்ணு உண்டு. அதாவது இப்ப தமிழ், இங்கிலீஷ்ல பொறுத்த வரைக்கும் ஒண்ணுக்கு மேல இருந்தா நிறைய அப்படின்னு சொல்லிடுவோம். அந்த நிறையக்கு தான் பன்மை. அதே போல இங்கிலீஷ்ல ஒண்ணு இருந்தா சிங்குலர், ஒண்ணுக்கு மேல இருந்தா 2ல இருந்து எல்லாமே நிறைய தான், மெனி தான். அப்ப அதுக்கு ப்ளூரல் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனா அரபி மொழியில ஒன்று, அதுக்கு மேல உள்ளது எல்லாமே நிறைய அப்படின்னு போயிட மாட்டாங்க. அதுக்கு மேல 2ன்னு ஒண்ணு இருந்தா இரட்டைன்னு தனியா ஒண்ணு பிரிப்பாங்க, டியூவல் அப்படின்னு தனியா ஒண்ணு பிரிப்பாங்க. 3ல இருந்து தான் ப்ளூரல் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 2ங்கிறது ப்ளூரலா இருந்தாலும், பன்மையாக இருந்தாலும், அரபி மொழியில அந்த 2 இரட்டை அப்படிங்கிறத தனியாகவே பிரித்து பார்ப்பாங்க. அரபி மொழியில அதுக்கு என்ன பேரு? ஒற்றையாக இருந்தால் முஃப்ரத் அப்படின்னு சொல்லுவாங்க. அரபி இலக்கண நூல்கள் எடுத்து பார்த்தோன்னா தெரியும்.
முஃப்ரத் அப்படின்னு சொல்லுவாங்க. முஃப்ரதுன்னு என்ன? ஒற்றையானது, தனித்து நிற்பது அப்படின்னு அர்த்தம். ரெண்டா இருந்துச்சுன்னா முசன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. மூன்று இருந்துச்சுன்னா, அல்லது 4, 5, 6 மூன்றுல இருந்து வரக்கூடிய இது எல்லாமே ஜம்உ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு ஒரு விஷயத்துக்கு ஒற்றைக்கு சிங்குலருக்கு அரபியில் என்ன சொல்லுவாங்க? முஃப்ரத். இரட்டை டியூயலுக்கு அரபியில் என்ன சொல்லுவாங்க? முசன்னா. மூன்றும் அதுக்கு மேல இருந்தா அதுக்கு என்ன பேரு? ஜம்உ. ப்ளூரல், பன்மைக்கு ஜம்உ அப்படின்னு சொல்லுவாங்க. முஃப்ரத், முசன்னா, ஜம்உ. ஒற்றை, இரட்டை, பன்மை, சிங்குலர், டியூயல், ப்ளூரல். இது அரபி இலக்கண வகுப்பு இல்ல. ஆனா இந்த வார்த்தை பயன்பாடு எப்படி வந்திருக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்காக அரபி இலக்கணத்துடைய இந்த அடிப்படை நமக்கு தெரியும். அப்போ தமிழ்லயோ அல்லது இங்கிலீஷ்லயோ ஒற்றை அப்படிங்கிறது ஒருமைன்னு சொல்லுவோம். நிறைய இருந்துச்சுன்னா ஒண்ணுக்கு மேல எது இருந்தாலும் ரெண்டுல இருந்து எல்லாமே பன்மை. இங்கிலீஷ்ல அப்படிதான். ஒண்ணு இருந்துச்சுன்னா சிங்குலர்னு சொல்லுவோம். ரெண்டுல இருந்து எல்லாத்துக்குமே 2, 3, 4, 5 அதுக்கு பிறகு எத்தனை வந்தாலும் ப்ளூரல் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அரபியில என்ன சொல்லுவோம்? ஒண்ணு இருந்துச்சுன்னா முஃப்ரத், 2 வந்துடுச்சுன்னா அது தனியா சொல்லுவோம், முசன்னா அப்படின்னு சொல்லுவோம். 3ல இருந்து வரக்கூடிய எல்லாத்துக்குமே ஜம்உ அப்படின்னு பேர், ப்ளூரல், பன்மை அப்படின்னு பேர். சரியா? சரி. இப்ப இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயன்படுத்தியிருக்க வார்த்தை பாருங்க, கர்ரத்தைன். ثم ارجع البصر كرتين. பின்னும் நீங்கள் உங்களுடைய பார்வையை திருப்புங்கள், கர்ரத்தைன் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த அரபியில ஒரு வார்த்தைக்கு கடைசியில ஐன் அல்லது ஆன் அப்படின்னு முடிஞ்சுன்னா அது இரட்டை அப்படின்னு சொல்லுவோம். ஐன் அல்லது ஆன் அப்படின்னு முடிஞ்சுன்னா இரட்டை அப்படின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு ஹதீஸ் நூல்கள்ல மிக ஆதாரபூர்வமான நூல்கள் 2. என்னென்ன? சஹீஹ் அல் புகாரி, இன்னொன்னு சஹீஹ் முஸ்லிம். இப்ப இந்த சஹீஹ் அல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம் இந்த 2 நூல்களையும் சேர்த்து சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க? ரெண்டுத்துக்குமே ஆரம்பத்துல சஹீஹ் அப்படிங்கிற பேர் வருதா? இதுக்கு என்ன சொல்லுவாங்க? அஸ் சஹீஹைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஐன் அப்படின்னு முடியுது பாருங்க. அப்ப 2 சஹீஹ்கள் அப்படின்னு அர்த்தம். அதே போல குர்ஆனுடைய விளக்க உரைகள், குர்ஆனுடைய விளக்க உரைக்கு தஃப்சீர் அப்படின்னு பொதுவா சொல்லுவாங்க. தஃப்சீர்ல பல மதர்சாக்கள்லையும் உலகம் முழுக்கவே ஆரம்ப நிலையில கற்றுக் கொடுக்கப்படக்கூடிய ஒரு தஃப்சீர் உண்டு. அதுக்கு பேரு தஃப்சீருல் ஜலாலைன் அப்படின்னு பேரு. என்ன பேரு? தஃப்சீருல் ஜலாலைன். அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 ஜலால்கள் அப்படின்னு அர்த்தம். ஜலால் அப்படிங்கிறது ஒருத்தருடைய பேர். ஜலாலைன் ஐன்னு முடியுது பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 ஜலால்கள். சஹீஹ் அல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம் அப்படின்ற போது அது ரெண்டு எப்படி சொல்லுவோம்? அஸ் சஹீஹைன், 2 சஹீஹ்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல தஃப்சீருல் ஜலாலைன் அப்படிங்கிறது 2 ஜலால்கள். என்ன, எதுக்காக அதுக்கு 2 ஜலால்கள், ஜலாலைன் அப்படின்னு பேர் வந்தது? ஜலால் என்ற பெயருடைய 2 அறிஞர்கள் அந்த ஒரு தஃப்சீரை எழுதியிருக்கிறார். இமாம் ஜலாலுத்தீன் அல் மஹல்லி என்ற ஒரு அறிஞர் அல் குர்ஆனுக்கு விளக்க உரை எழுதினார். சூரத்துல் கஹஃபில் இருந்து ஆரம்பிச்சாங்க. அதாவது குர்ஆனுடைய பாதியிலேருந்து ஆரம்பிச்சாங்க. பாதியில ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் முடிச்சாங்க. சூரத்துல் கஹஃப் 18வது சூறாவிலேருந்து ஆரம்பிச்சு அவங்க கடைசியா சூரத்துல் நாஸ் வரைக்கும் முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க மரணிச்சுட்டாங்க. அப்ப ஆரம்பத்துல சூரத்துல் ஃபாத்திஹாவில இருந்து 17வது சூரா, சூரத்துல் இஸ்ரா அல்லது பனி இஸ்ராயில் சொல்லுவோமே, அந்த 17வது சூரா வரைக்கும் தஃப்சீர், குர்ஆனுக்கு விளக்க உரை எழுதப்படல. யாரால எழுதப்படல? ஜலாலுத்தீன் அல் மஹல்லி அத எழுதப்படல. இப்ப ஜலாலுத்தீன் அல் மஹல்லி மரணிச்சிட்ட பிறகு அவங்களுடைய மிக முக்கியமான மாணவர்கள் ஒருத்தரான ஜலாலுத்தீன் அஸ்ஸுயூதி என்ற அந்த மாணவர் தன்னுடைய ஆசிரியர் விட்ட அந்த மீதி பாதியை இவங்க விளக்கினாங்க. எதிலிருந்து? சூரத்துல் ஃபாத்திஹாவிலிருந்து சூரத்துல் இஸ்ரா 1வது சூறாவிலிருந்து 17வது சூறா வரை உள்ள அந்த தஃப்சீர், குர்ஆனுடைய விளக்கம் அப்படிங்கிறது மாணவர் செய்து முடிக்கிறார். அப்போ இந்த குர்ஆனுக்கான தஃப்சீர் அப்படிங்கிறது 2 பேர்களால் செய்யப்பட்டது. முதல் பாதி மாணவரால் செய்யப்பட்டது ஆசிரியருடைய மரணத்துக்கு பிறகு. 2வது பாதி அதுதான் முதல்ல ஆரம்பிக்கப்பட்டு செய்யப்பட்டது, அது ஆசிரியரால். ஆசிரியர் ஜலாலுத்தீன் அல் மஹல்லி
சூரத்துல் கஹஃப் 18வது சூறாலேருந்து சூரத்துன் நாஸ் 114வது சூறா வரைக்கும் செஞ்சாங்க. இது குர்ஆனுடைய 2வது பாதி. அவங்க மரணத்துக்கு பிறகு அவங்களுடைய முக்கியமானவர்கள் ஒருவரான ஜலாலுத்தீன் அஸ்ஸுயூதி முதல் சூறாவில இருந்து சூரத்துல் ஃபாத்திஹாவில இருந்து 17வது சூறா சூரத்துல் இஸ்ரா வரைக்கும் மீதி தஃப்சீரை செஞ்சு முடிக்கிறாங்க. 2 ஜலாலுத்தீன் சேர்ந்து செய்தது. அவங்க திட்டமிட்டு செய்யல, ஆசிரியர் மறைச்ச பிறகு மாணவர் செஞ்சாங்க. ஆனா ஆசிரியருடைய ஒரு பணியை மாணவர் பூர்த்தி செய்கிறார். அப்ப இந்த இடத்துல 2 பேர் அதை செய்யறாங்க. ஒன்னு ஜலாலுத்தீன் அல் மஹல்லி ஆசிரியர், அதற்கு அடுத்தது ஜலாலுத்தீன் அஸ்ஸுயூதி மாணவர். 2 ஜலாலுத்தீன்கள் செஞ்சாங்க. அப்ப அதுல என்ன பண்றாங்க, அதுல முதல் பகுதி பேர்ல முதல் பாதி மட்டும் எடுத்துறாங்க, ஜலால் அப்படிங்கறத எடுத்துக்கிட்டாங்க. 2 ஜலால்கள் செய்தது. அதனால அந்த தஃப்சீருக்கு பேரு தஃப்சீருல் ஜலாலைன். அந்த தஃப்சீர் என்ன? தஃப்சீருல் ஜலாலைன். இது அரபி மதர்சாக்கள், அதாவது இப்ப ஆலிம்க்கு படிக்க போறேன் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா, அது இந்திய துணைக்கண்டத்துல பெரும்பாலும் எல்லா மதர்சாக்கள்லயும் ஓரளவுக்கு அரபி படிச்ச உடனே குர்ஆன் தஃப்சீர் என்று ஆரம்பிக்கிறது தஃப்சீருல் ஜலாலைன் வச்சுதான் பண்ணுவாங்க. பல அரபு நாடுகள்லயுமே தஃப்சீருல் ஜலாலைன் வச்சுதான் பண்ணுவாங்க. அப்ப அந்த தஃப்சீர்ல பேர் பாருங்க, ஜலாலைன் 2 அப்படின்னு பேர். இன்னொன்னு சொல்லி முடிப்போம், ஷைஹைன் 2 ஷேக்குகள். சஹாபாவுல ஷைஹைன் 2 ஷேக்குகள். ஷைஹைன் அப்படின்னா என்ன? 2 ஷேக்குகள். ஷைஹைன் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது ஷைஹான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐன் அப்படின்னு முடிஞ்சாலும் ஆன் என்று முடிஞ்சாலும் அது இரட்டையை குறிக்கும். ஷைஹைன் அல்லது ஷைஹான் அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 ஷேக்குகள். ஷேக்னா என்ன? இன்னைக்கு ஷேக்குங்கிற வார்த்தைய பரவலா பயன்படுத்துறதை நம்ம பாக்குறோம் இல்லையா? ஷேக் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஷேக்னா ஒரு அறிஞர், ஆலிம் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம், இதுதானே? அரபி மொழி பயன்பாட்டை பொறுத்தவரை ஷேக் என்ற வார்த்தை 3 விதமான நபர்களுக்கு பயன்படுத்தப்படும். அந்த 3 விதமான நபர்கள் யார்? முதலாவது, வயதில் மூத்த ஒருவருக்கு ஷேக் என்ற வார்த்தை பயன்படுத்தும். வயதுல நல்ல மூத்த முதிர்ந்த ஒருவரை ஷேக் என்று சொல்லுவாங்க, அதாவது வயசுல அவர் தலைவர். இரண்டாவது, ஒரு கோத்திரத்தினுடைய தலைவர், அவருக்கும் ஷேக் என்று சொல்லுவாங்க. ஏன்னா தலைமை பொறுப்புல இருக்கிறோம். அப்ப யாரெல்லாம் தலைமைக்கு இருக்கிறாங்களோ, லீடரா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஷேக் அப்படின்னு பேரு. மூன்றாவதாகத்தான் கல்வியில் தலைவராக இருப்பவரை ஷேக் என்று சொல்லுவாங்க. கல்வியில மற்றவங்களுக்கும் கூடுதலாக, அவங்களை விட அதிகமாக இருக்கிறாங்க, அதுல ஒரு தலைவர் மாதிரி இருக்கிறாங்க அப்படின்ற போது ஷேக் அப்படின்ற வார்த்தையை சொல்லுவாங்க. அப்ப ஷேக் அப்படின்னாலே அறிஞர் அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஷேக்குங்கிறது வயதுல மூத்தவர், முதியவர், அதுலயே அதிகமான வயது உடையவர், அதற்கும் சொல்லலாம். அல்லது ஒரு கோத்திரத்துடைய தலைவர். இன்றைய காலகட்டங்களில் ஒரு நாட்டுடைய தலைவருக்கு கூட சொல்லுவாங்க, அரபு நாட்டுடைய தலைவர்களுக்கு ஷேக் என்று சொல்லுவாங்க. ஷேக்னா செல்வந்தரா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. செல்வந்தருக்கு ஷேக்னு சொல்ல மாட்டோம். பொதுவாக கோத்திர தலைவர்கள் செல்வந்தர்களாக இருக்கிறதுனால ஷேக் என்று சொல்லும் போது அவரை செல்வந்தர்கள் என்று அரபி அல்லாத நாம நினைச்சுக்கிறோம். ஷேக்னா வசதியானவர், பணக்காரர், செல்வந்தர் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஆனா உண்மையில ஷேக்ன்றதுக்கு செல்வந்தர் அப்படின்ற அர்த்தம் இல்லை. ஆனா இன்றைக்கு நடைமுறையில அப்படியும் பயன்படுத்தப்படுது. ஆனா அடிப்படையில இந்த 3 விதமான நபர்களுக்கு தான் சொல்லுவாங்க. அதுல வயதுல மூத்தவருக்கு, வயதில் தலைவராக இருப்பவருக்கு ஷேக் என்று சொல்லுவாங்க. கோத்திரத்தினுடைய தலைவராக இருப்பவருக்கு ஷேக் என்று சொல்லுவாங்க. கல்வியில தலைவராக இருப்பவருக்கு ஷேக் என்று சொல்லுவாங்க. இப்ப நம்ம காலகட்டத்துல கோத்திர தலைவருக்கு ஷேக்னு சொல்றது, அது அப்படியே ஆட்சி தலைவர், ஒரு நாட்டுடைய ஆட்சியாளர், அவரை கூட ஷேக் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ குவைத், துபாய் ஆட்சியாளர் எல்லாம் ஷேக் அப்படின்னு சொல்லி அது அந்த கோத்திர தலைமை அப்படிங்கிறதுலயுமே வந்தது. அதே போல பணத்திலையுமே மற்றவங்களோட கூடுதலா இருக்கிறவங்க ஷேக்ன்ற சொல்ற வழக்கம் இன்றைக்கு வந்திருக்கு. ஆனா அது இன்றைக்கு வந்த ஒரு பயன்பாடு தான் நான் அறிந்த வகையில். பொதுவாக இந்த 3 வகையினருக்கு தான் ஷேக் என்று சொல்லுவோம். இப்ப சஹாபா மத்தியில, நபித்தோழர் மத்தியில ஷைஹான் அல்லது ஷைஹைன் அப்படின்னு சொன்னா 2 ஷேக்குகள். இது யாரை குறிக்கும்? நபித்தோழர்கள் எல்லோரும் தங்களுக்கு மத்தியில் தலைவர்களாக எந்த 2 பேரை மதித்தார்களோ அந்த 2 பேரை குறிக்கும். எல்லா நபித்தோழர்களும் எந்த 2 நபித்தோழர்களை தங்களுடைய தலைவர்களாக கருதினார்கள்? எல்லாரும் சொல்லிடுவோம் இல்லையா? முதல்ல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அதற்கு அடுத்தது உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 2 பேரும் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்ததாக
நபித்தோழர்களுக்கு மத்தியில தலைவர்களாக மதிக்கப்பட்டவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துக்கு பிறகும் இவங்க 2 பேரும் தான் எல்லா நபித்தோழர்களுக்கு மத்தியிலும் 2 முக்கிய தலைவர்களாக மதிக்கப்பட்டவர்கள். அந்த அடிப்படையில தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துக்கு பிறகு முஸ்லிம் உம்மத்திற்கு சமுதாயத்திற்கான ஆட்சி தலைமையாக முதலில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, இரண்டாவதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. ஹலீஃபாக்களாக பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. ஷேஹான் அப்படின்னு நபித்தோழர்கள் மத்தியில சொன்னா அது இந்த 2 பேரை குறிக்கும். இதே ஹதீஸ் துறையில உள்ள அறிஞர்கள், இமாம்கள், ஹதீஸ் துறை இமாம்கள், அவங்களுக்கு மத்தியில இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுது. ஹதீஸ் துறை பத்தி பேசும்போது ஷைஹான் சொன்னாங்க, ஷைஹைன் சொன்னாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சுன்னா அது எந்த 2 பேரை குறிக்கும்? இமாம் அல் புகாரி, இமாம் முஸ்லிம், அவங்க 2 பேரையும் குறிக்கும். அவங்களுடைய 2 சஹீஹான நூல்களுக்கு சஹீஹான் அல்லது சஹீஹைன்னு சொல்லுவோம். அதே போல அந்த 2 இமாம்கள் அறிஞர்களை ஷைஹான் அல்லது ஷைஹைன்னு சொல்லுவோம். அப்போ இந்த ஆன் அல்லது ஐன் அப்படிங்கிற பயன்பாடு வந்துச்சுன்னா உங்களுக்கு புரியுது இல்லையா? அல் குர்ஆன்ல இதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்லிட்டு நம்ம மறுபடியும் இங்க இந்த ஆயத்துக்கு வருவோம். சூரத்துர் ரஹ்மான் நம்மள பலரும் விரும்பி ஓதக்கூடிய ஒரு சூரா, கேட்கறதுக்கும் ஓதுறதுக்கும் பிரியப்படுற ஒரு சூரா. அல்லாஹ் தன்னுடைய படைப்புகளை சொல்லி சொல்லி ஃபபிஐயி ஆலாஇ ரப்பிகுமா துகذிபான், உங்கள் இருவரில் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் மனிதர்கள் ஜின்கள் 2 பேருமே அழைச்சு உங்களுடைய ரப்பை யாரு பொய்ப்பிக்கிறீங்க இந்த அத்தாட்சிகளுக்கு பிறகு என்று அல்லாஹ் திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய ஒரு சூரா. அதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவாங்க, மரஜல் பஹ்ரைனி யல்தகியான் பைனஹுமா பர்ஸஹு லா யப்கியான். இந்த இடத்துல பாருங்க, மரஜல் பஹ்ரைன், பஹர் அப்படின்னா கடல் அல்லது மிக அதிகமான நீர் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்துக்கும் பஹர் அப்படின்னு சொல்லுவாங்க. மிகப்பெரிய ஏரிக்கும் கூட பஹர் அப்படின்னு சொல்றது உண்டு. ஆனா பொதுவாக கடலுக்கு பஹர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன வார்த்தை சொல்றாங்க? பஹர் அப்படின்னு சொல்லல, பஹ்ரைன். பஹ்ரைன் அப்படின்னா என்ன அர்த்தம்? பஹரோட சேர்த்து ஒரு ஐன் சேர்க்கப்படுது. அப்படின்னா 2 கடல்கள், 2 கடல்கள் சந்திக்கும், ஒண்ணு சந்திச்சுக்கும், ஆனா ஒன்றோடு ஒன்று கலக்க. இதை பத்தி விஞ்ஞான ஆய்வுகள் நம்ம காலகட்டத்துல அதெல்லாம் நம்ம படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? அந்த ஆயத்து தான் அது. மரஜல் பஹ்ரைனி யல்தகியான், அந்த 2 பஹர்கள் சந்தித்துக் கொள்ளும், ஆனா அது ஒன்று கடக்க. பைனஹுமா பர்ஸஹ், அந்த 2க்கும் நடுவுல பர்ஸஹ் இருக்கு. லா யப்கியான், அந்த பர்ஸஹ் அந்த திரையை லா யப்கியான், அந்த 2ம் மீறாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. இந்த இடத்துல பஹ்ரைன் என்று பார்க்கிறோம். அந்த ஐன் அப்படிங்கிறது இரட்டை. அதே மாதிரிதான் சூரத்துல் முல்கினுடைய 4வது ஆயத்துல இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், கர்ரத்தைன் அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப இந்த ஐன் பயன்பாடு உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இப்ப இந்த இடத்துல நம்ம அரபி மொழி ரீதியாக, இலக்கண ரீதியாக 2 விஷயங்களை கற்றுக்கிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் நீங்க குர்ஆன்லயோ ஹதீஸ்லயோ எங்கெல்லாம் இந்த ஐன் அல்லது ஆன் அப்படிங்கிறது பாக்குறீங்களோ அப்பெல்லாம் நீங்க என்னத்தை ஞாபகத்தை வச்சுக்கணும்? அரபி மொழியில ஒருமை பன்மை மட்டுமே இல்லை, இரட்டை அப்படின்னு இருக்குது. சிங்குலர் ப்ளூரல் மட்டுமில்ல, டியூயல் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. டியூயல் அப்படிங்கிறதுக்கான அந்த இரட்டைங்கிறதுக்கான அடையாளம் எது? ஒரு வார்த்தை முடிவடைஞ்சு அதற்கு பிறகு அதனுடைய கடைசியில ஐன் அல்லது ஆன் அப்படின்றது ஒட்டிட்டு வந்துச்சு அப்படின்னா அது இரட்டை அப்படிங்கறத குறிப்பிடும். அதுல ஒண்ணுதான் கர்ரத்தைன். இன்னொன்னு நம்ம சூரத்துர் ரஹ்மான்ல பார்த்தா பஹ்ரைன், அது 2 பஹர், அது கூட ஐன். இங்க கர்ரஹ், அதுக்கு கூட ஐன், கர்ரத்தைன். சரியா? அப்போ இலக்கண ரீதியா இதை கத்துக்கிட்டோம். ஐன் அல்லது ஆன் முடிச்சுன்னா இரட்டை அப்படிங்கறதே நம்ம கத்துக்கிட்டோம். மொழி ரீதியாக நம்ம குர்ஆனை படிக்கும் போது பெற்றுக்கொள்ளக்கூடிய பலன்கள் இவை. அல்ஹம்துலில்லாஹ். சரி, கர்ரஹ் அப்படின்னாலே மறுபடி அப்படின்னு அர்த்தம், திரும்ப திரும்ப அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அதுதான் நம்ம கர்ரஹ், அதுல என்னதான் தக்ரார் அப்படின்னு வார்த்தை வந்துச்சு அப்படின்னா பார்த்தோம். கரார, அதுல இருந்தா கர்ரஹ் அப்படிங்கிற வார்த்தை வருது, அதுல இருந்தா தக்ரார் அப்படிங்கிற வார்த்தை வருது. தக்ரார்னா திரும்ப திரும்ப பேசுறது, சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறது, விடாம அதையே திரும்ப திரும்ப சொல்றது செய்யறது, அதான் தக்ரார். அதுல இருந்தா தமிழ தகராறுங்கிற வார்த்தை வச்சு ஏன்டா தகராறு பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இது யார் பேசுனாங்க? உருது பேசக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டு மெட்ராஸ்ல பேசுறாங்க. வாம்பூர் வாணியம்பாடி பக்கம் எல்லாம் பேசுறான், தக்கராறு செய்யறான் அப்படின்ட்டு. உருது பேசுற மக்கள் எங்கெல்லாம் இருந்தாங்களோ அங்கெல்லாம் தக்கராறு செய்யறான் அப்படின்னு பேசுறது. அது தமிழ்லயுமே நுழைஞ்சு தக்கராறுங்கிறது தக்கராறு ஆயிடுச்சு. தகராறு பண்றான் அப்படின்னா என்ன அர்த்தம்? போதும் போப்பான்னு சொன்னா
அவர் முடிச்சுட்டு போவாம திரும்ப திரும்ப அதையே பண்ணிட்டு இருந்தா தகராறு பண்றான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சரி, அப்போ இதையே நம்ம இன்னொரு விஷயம் கத்துக்கணும். சரி, இங்க வருவோம். கர்ரத்தைன் அப்படின்னா என்ன? கர்ரா அப்படின்னாலே மீண்டும் மீண்டும், மறுபடியும் மறுபடியும் அப்படின்னு அர்த்தம். திரும்ப திரும்ப அப்படின்னு அர்த்தம். இதுவே ரெண்டுங்கிற அர்த்தத்துல வந்துருச்சு. ஆனா இதுக்கு இந்த இடத்துல ரெண்டுங்கிறது என்ன? திரும்ப திரும்ப, மறுபடியும் மறுபடியும் அப்படின்னு இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு என்ன சொல்றாங்க? கர்ரத்தைன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்ர அப்படின்னாலே திரும்ப திரும்ப தான். அப்ப கர்ரத்தைன் அப்படின்னா மறுபடியும் பாரு. அல்லாஹ் முதல்ல சொல்றாங்க ஃபர்ஜில் பஸர். மூணாவது சூறால 3வது ஆயத்துல பார்த்தா ஃபர்ஜில் பஸர், உங்களுடைய பார்வை, உன்னுடைய பார்வை அதை நோக்கி நீ திருப்பு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த 4வது ஆயத்துல சும்மர்ஜில் பஸர், இதற்கு பிறகு மீண்டும் நீ அதை பார். எப்படி பாரு? கர்ரா, மறுபடியும் மறுபடியும் பார் அப்படி சொல்லிட்டுல, கர்ரத்தைன், மறுபடியும் பார், அப்புறம் மீண்டும் மறுபடியும் மறுபடியும் பார், திரும்ப திரும்ப பார், திரும்ப திரும்ப பார், திரும்ப திரும்ப பார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். நீ எத்தனை தடவை என்ன பார். முதல் தடவை பார்க்க சொல்லும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன கட்டளை இடுறாங்க? ஃபர்ஜில் பஸர், நீ அதை பார், உடைய பார்வை அதை நோக்கி திருப்பு. அல் தரா மின் ஃபுதூர், அதுல ஏதேனும் ஃபுதூர் நீ பார்த்தியா, பிளவுகளை பார்த்தியா அந்த வானத்துல அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்கறாங்க இல்லையா? இப்ப மறுபடியும் அல்லாஹ் சொல்றாங்க, இது மனிதனுக்கு ஒரு சவால். தான் பெரிய விஞ்ஞானி, பெரிய கண்டுபிடிப்பாளர், எல்லாத்தையும் ஆராய்ச்சி பார்த்துட்டுன்னு சொல்றாங்க இல்லையா? அந்த மனித சமுதாயத்துக்கு கடைசி மனிதன் வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றது அதுதான். சும்மர்ஜில் பஸர், இதுக்கு பிறகு முதல் தடவை பார்த்துட்ட, உன்னால ஒரு குறையும் சொல்ல முடியல. இப்ப அல்லாஹ் சொல்றாங்க சும்மர்ஜில் பஸர், மறுபடியும் நீ உன் பார்வை அதை நோக்கி திருப்பு. கர்வத்தைன், ஒரு தடவை இல்ல, திரும்ப திரும்ப பார்த்துட்டியா, மறுபடியும் திரும்ப திரும்ப பார். அந்த கர்வத்தைங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? திரும்ப திரும்ப பாரு, மறுபடியும் திரும்ப திரும்ப பார். அதான் நீ எத்தனை தடவை என்ன பாரு, பார்த்து அதோட விளைவு என்ன நடக்கும்? யன்கலிபு இலைக்கல் பஸரு ஹாசிஆ, அல்லாஹ் என்ன சொல்றாங்க? யன்கலிபு இலைக்கல் பஸரு, உன்னுடைய பஸர், நீ பாத்திய, உன்னை முயற்சி செஞ்ச அந்த பார்வை, வெறுங்கனால பார்க்கறது இல்ல, நீ டெலஸ்கோப் எல்லாம் வச்சு பாரு, என்ன விதமான அட்வான்ஸ் டெலஸ்கோப் வச்சும் பாரு, அந்த பஸர் என்ன நடக்கும்? யன்கலிபு இலைக்க, உன் பக்கமே அது திரும்பும், திரும்பி உன்கிட்டே தான் வரும். அது எப்படி வரும்? ஹாசிஆ அப்படின்னு வரும். அப்ப இந்த ஆயத்துல நம்ம 2 வார்த்தைகளை கொஞ்சம் விரிவா பார்ப்போம். ஒண்ணு யன்கலிப் அப்படிங்கிற வார்த்தை, இன்னொன்னு ஹாசிஆ அப்படிங்கிற வார்த்தை. யன்கலிப் அப்படிங்கிற வார்த்தை எங்கேன்னு வருது? காஃப் லாம் பா, கலப அப்படிங்கிற வார்த்தை வருது. இந்த 3 எழுத்துக்கள், காஃப் லாம் பா, கலப. கலபனா என்ன? திரும்பி வர்றது அல்லது அப்படியே புரண்டுகிட்டு வர்றது. அதுல இருந்துதான் கல்பு அப்படிங்கிற வார்த்தை வருது. பொதுவா இதயத்துக்கு என்ன வார்த்தை சொல்லுவோம்? கல்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? கல்பு, கல்புங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? கல்பு அப்படிங்கிற வார்த்தைக்கு நேரடியா இதயம்ங்கிற அர்த்தம் கிடையாது. கல்புங்கிற வார்த்தைக்கு அப்படியே தலைகீழா புரளக்கூடியது அப்படின்னு, அப்படி போயிட்டு அப்படியே திரும்பி வரக்கூடியது. எப்படி என்ன நிலைமையில இருந்துச்சோ அதுக்கு நேர் எதிராக திரும்புவது, போயிட்டு ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்புவது, இந்த மாதிரி, அதாவது புரளக்கூடியது, திரும்பக்கூடியது, இதுக்கு தான் கல்பு என்று பெயர். அதனால்தான் அந்த துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க, திரும்ப திரும்ப ஓத சொல்லி கற்றுக் கொடுத்தாங்க. எந்த துஆ? யா முகல்லிபல் குலூபி தப்பித் கல்பி அலா தீனிக். இது என்ன அர்த்தம்? யா முகல்லிபல் குலூப், கல்புங்கிற வார்த்தையினுடைய ஜம்உ ப்ளூரல் பன்மை, அதுதான் குலூப். ஒன்னா இருந்தா கல்புன்னு சொல்லுவோம், நிறைய இருந்துச்சுன்னா குலூப் அப்படின்னு சொல்லுவோம். முகல்லிப் அப்படின்னா என்ன? அதுவும் இதே வார்த்தையில வந்துச்சான். முகல்லிப் அப்படின்னா திருப்பக்கூடியவர், கல்புனா திரும்பக்கூடியது, புரளக்கூடியது. முகல்லிப் அப்படின்னா திருப்பக்கூடியவர், புரட்டக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். யா அப்படிங்கிறது கூப்புறதுக்காக சொல்றது. குர்ஆன்ல நம்ம பார்க்கிறோம் இல்லையா? யா அய்யுஹல்லதீன ஆமனு, யா அய்யுஹன் நாஸ், யா பனி இஸ்ராயீல் அப்படின்லாம் பார்க்கிறோம் இல்லையா? யா அப்படின்னா கூப்புறதுக்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. இங்க நம்ம யான்னு சொல்லி யாரை கூப்பிடுறோம்? அல்லாஹ்வை கூப்பிடுறோம். அதுவும் அல்லாஹ்வுடைய எந்த பண்பு சொல்லி கூப்பிடுறோம்? யா முகல்லிபல் குலூப், கல்புகளை புரட்டக்கூடியவரே அப்படின்னு அல்லாஹ்வை அழைக்கிறோம்.
அழைச்சு என்ன கேட்கிறோம்? சப்பித் கல்பி. கல்புனா இதயம். கல்பி அப்படின்னு கடைசியில ஈ அப்படின்னு இழுத்தோம்னா என்னுடைய இதயம். கல்பி அப்படின்னு சுருக்கமா இருக்கிறது இல்ல, நீட்டும். கல்பி சப்பித் கல்பி, என்னுடைய இதயத்தை. சப்பித் கல்பி, சப்பித்னா உறுதியாக நிலைநாட்டுறது, ஆடாம அசையாம தடுமாறாம அதை வந்து உறுதியா நிக்க வைக்கிறது. அதுதான் சப்பித். சபத், இஸ்பாத், அதுல சப்பித். சப்பித் உறுதியாக்குங்க, தடுமாறாம நேரா உறுதியா நிக்க வைங்க என்னுடைய கல்வை. யா முகல்லிபல் குலூபி சப்பித் கல்பி அலா தீனிக், என்னுடைய கல்வை உறுதியா நிக்க வைங்க. எதன் மேல? அலா அப்படின்னா அதுக்கு மேல. எதன் மேல? அலா தீனிக்க, உங்களுடைய தீனின் மீது. யா முகல்லிபல் குலூபி, கல்புகளை புரட்டக்கூடியவரே. சப்பித் கல்பி, என்னுடைய கல்வை உறுதியாக நிலைநிறுத்துங்கள். அலா தீனிக், உங்களுடைய தீனின் மீது. தீன்ல நம்ம உறுதியா இருக்கிறதுக்காக கேட்கக்கூடிய துவா இது. இந்த துவா இதுல வரக்கூடிய வார்த்தைன்னா கல்பு தான். எத்தனை இடத்துல வந்து பாருங்க, முகல்லிப் குலூப் கல்பி, இது மூணும் ஒண்ணுதான். கல்புனா என்ன? புரளக்கூடியது. நம்முடைய இதயத்தினுடைய தன்மை அதுதான். இதயம்னா இந்த பிசிக்கல் ஹார்ட் இல்லை, அதான் நம்ம உடலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இதயங்கிற உறுப்பு இல்லை. மனிதனுடைய அந்த சிந்திக்கும் தன்மை, முடிவெடுக்கும் தன்மை, ஒன்றில் நீடிக்கக்கூடிய தன்மை, அதற்கு அல்லாஹ் கல்புன்ற வார்த்தையை குரான்ல பயன்படுத்துறாங்க. கல்புனா நம்மகிட்ட இருக்கிற அந்த இதயம், ஹார்ட் அப்படிங்கிற அந்த உடல் உறுப்புக்கு மட்டும் சொல்லப்படுவது இல்லை. கல்பு அப்படிங்கிறது மனிதனுடைய அந்த சிந்தனையின் அடிப்படையில் எடுக்கக்கூடிய முடிவு, இது எல்லாத்துக்கும் சொல்லக்கூடிய அந்த முடிவுல வரக்கூடிய உறுதி, அதுக்கெல்லாம் வந்து கல்புன்னு சொல்லுவாங்க. முகல்லிபல் குலூப், கல்புகளை புரட்டக்கூடியவர்னா நம்ம நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஹார்ட்டை அப்படி புரட்டுறது அப்படின்னு அர்த்தம் இல்லை. நம்முடைய அந்த சிந்தனை முடிவுகளையும் புரட்டுறது அப்படின்னு கல்புங்கிற வார்த்தைக்கு அப்படி ஒரு அர்த்தம் உண்டு. அப்போ இதயங்களை புரட்டக்கூடியவரைன்னா நம்ம உடம்புல இருக்கிற அந்த இதயங்கிற உறுப்பை புரட்டக்கூடியவரை நம்ம பொருள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. மாறாக நம்முடைய சிந்தனைகளை முடிவுகளை திருப்பக்கூடியவரை, புரட்டக்கூடியவரே என்று அல்லாஹ்வை அழைத்து சப்பித் கல்பி, என்னுடைய சிந்தனைகளை முடிவுகளையும் அலா தீனிக், உங்களுடைய தீனின் மீது உறுதியாக நிலைநிறுத்துங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. இப்ப இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதே வேர்ச்சொல்லேன்னு வந்த வார்த்தையை தான் பயன்படுத்துறாங்க. என் முகலிபு இலைக்கல் பஸர், நீங்க அந்த பார்வைய அந்த பக்கம் திருப்புங்க, மறுபடியும் பாருங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிட்டு அப்படி பார்த்தா என்ன நடக்கும் என்பதை சொல்றாங்க. என்ன நடக்கும்? என் முகலிபு இலைக்கல் பஸரு ஹாசிஆ, உங்களுடைய பஸர் என்ன செய்யும்? என் முகலிபு, உங்கள்கிட்டயே திரும்பி வரும். கலப அப்படின்னா நான் திரும்பி வர்றது, அதுல இருந்தா கல்புங்கிற வார்த்தை வச்சு அதுல இருந்தா இன்கலப அப்படிங்கிற வார்த்தை வருது. இன்கலப அதுல இருந்தா யன்கலிபு அப்படிங்கிற வார்த்தை வருது. இன்கலப அப்படின்னா என்ன? ஒரு விஷயத்த முன்னாடி அனுப்புறோம், அது அப்படியே எதிர் திசையில திரும்பி வருது, அதுதான் இன்கலப. அதுல இருந்தா இந்த யன்கலிபு அப்படிங்கிற வார்த்தை வருது. அப்ப உங்களுடைய பார்வை என்ன ஆகும்? யன்கலிபு இலைக்க அல் பஸர், நீங்க பாக்குற அந்த பார்வை, நீங்க பாக்குறீங்களா, உங்க கண்ணால பாக்குறீங்க, புறக்கண்களால பாக்குறீங்க, அல்லது ஒரு தொலைநோக்கி வச்சு டெலிஸ்கோப் வச்சு பாக்குறீங்க, அல்லது இன்னும் பிரமாதமான டெலிஸ்கோப் எல்லாம் வச்சு வந்து வானிலை ஆராய்ச்சி செய்யறீங்க, வானத்தை ஆராய்ச்சி செய்யறீங்க. என்ன செஞ்சாலும் உங்களுடைய பார்வை திரும்பி உங்கள்ட்ட ஏதாவது வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பார்வையில எல்லை போலத்தான், அதோடதான் திரும்பி வரும். அது எப்படி திரும்பி வரும்? ஹாசிஆ என்று அல்லாஹ் சொல்றாங்க. ஹாசிஆ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹாசிஆ அப்படிங்கிறது அரபில எதுக்கு பயன்படுத்துவாங்க தெரியுமா? ஒரு மனிதனை வந்து ஒரு நாய் அணுகி வருது, ஒரு மனிதனை ஒரு நாய் அணுகி வருது. அப்ப அந்த மனுஷன் என்ன செய்வாரு? அவர் வளர்க்குற நாய் இல்ல, ஒரு தெரு நாய், தெருவுல போயிட்டு இருக்கிறோம், ஒரு நாய் அப்படியே கிட்ட 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 வருது. என்ன செய்வோம்? நாய் வரட்டும் ஷூ அப்படின்னு சொல்லி துரத்துவோம் இல்லையா? அப்போ துரத்தணும் போது அது ஓடிடும். ஒரு கல் எடுத்து அடி போவோம், இல்ல கையை ஓங்குவோம், கையில இருக்கிற குச்சி ஏதோ ஓங்குவோம். அப்போ அது வந்து மிரண்டு போய் ஓடும். அப்போ அது அணுக முயற்சி செய்தது, ஆனால் அது நெருங்க முடியவில்லை, மாறாக அது விரட்டப்பட்டது. அப்ப என்ன செய்ய? வந்த வழியே திரும்பி ஓடும் இல்லையா? நாய் விரட்டினா எப்படி ஓடும்? அதனுடைய வாலை வந்து பின்னாடி காலுக்கு நடுவுல அப்படி வச்சுக்கிட்டு அப்படி ஓடும். இழிவு அடைந்ததாக, கேவலப்பட்டதாக திரும்பி ஓடும் இல்லையா? அதற்குத்தான் ஹாசி அப்படின்னு பேரு அரபியில.
அதுக்குதான் என்ன பேரு? ஹாசி அப்படின்னு பேரு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க என்ன வார்த்தையை பயன்படுத்துறாங்க? யன்கலிபு இலைக்கல் பஸரு ஹாசிஆ, உங்களுடைய பார்வை உங்ககிட்டயே திரும்பி வரும். எப்படி வரும்? ஹாசிஆ ஆக வரும். அப்படின்னா என்ன? உன் பக்கமே திரும்பும் உன் பார்வை இழிவு அடைந்ததாக, சிறுமை அடைந்ததாக, கேவலமற்றதாக, விரட்டப்பட்டதாக. விரட்டினா எப்படி திரும்பி வருமோ, எப்படி கேவலப்பட்டு சிறுமை அடைந்து இழிவடைந்து திரும்பி வருமோ, அந்த மாதிரி பெருமையோட நீ பார்த்திய அந்த பார்வை, என்னால் இதை அறிந்து கொள்ள முடியும் என்று நீ பெருமையோட வந்து பார்த்திய, பெருமை அடிச்சுக்கிட்டு பார்த்திய, அந்த பெருமையெல்லாம் போய் சிறுமை அடைந்ததாக, கேவலப்பட்டதாக, அதை நான் ஆதிக்கம் செலுத்தி விட முடியும் என்று நினைச்சுக்கிட்டு போனியே அதிகார துணியோட, விரட்டப்பட்டதாக, இழிவடைந்ததாக உன்னுடைய அந்த பார்வை. அல்லாஹ் தான் படைத்த அந்த 7 வானங்களை பற்றி சொல்லும் பொழுது இதை சொல்கிறார். வானத்தை பார், அதுல ஏதாவது குறைபாடுகள் உன்னால பார்க்க முடியுதா? மறுபடியும் பார். முதல் தடவை பார்த்த உடனே உனக்கு குறை தெரியல, நான் மறுபடியும் பார்த்தா குறை கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்லாம் சொல்லக்கூடிய ஆட்கள் உண்டு. மறுபடியும் பாரு. 3 நூற்றாண்டுல பார்க்க முடியல, இப்ப எங்க டெலஸ்கோப்ல அட்வான்ஸ் ஆயிடுச்சு, மறுபடியும் பாரு, மறுபடியும் பாரு. நீ எத்தனை தடவை வேணா திரும்ப திரும்ப பாரு. பார்த்து முடிச்சிட்டியா? திரும்பவும் பாரு. கர்ரத்தை கர்ரா அப்படின்னாலே மறுபடியும் பார்க்கறதான். பார்த்துட்டு இல்ல, மறுபடியும் பார், இன்னும் மறுபடியும் பார். என்ன பார்த்தாலும் என் கதிபு இலைக்கல் பஸரு, உன்னுடைய பார்வை உன்னை நோக்கித்தான் திரும்பி வரும். சும்மா திரும்பி வராது, இழிவடைந்ததாக, சிறுமை அடைந்ததாக, விரட்டப்பட்ட நாயை போன்று திரும்பி. மனிதன் யார், மனிதனுடைய ரட்சகன் ரப்பு யார் என்பதை அந்த ரப்பு தஆலா இங்கே சொல்லி காண்பிக்கிறார். அல்லாஹ்வுடைய படைப்புகளில் ஒரே ஒரு படைப்பு ஸமா, வானம். அந்த வானத்தை நீ ஆராய்ச்சி பண்ண பாக்குற, அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாம் இருக்குது, மிக அதிகமான உயர்ந்த தொழில்நுட்பம் எல்லாம் இருக்குதுன்னு சொல்ற. வானத்தை பாரு. பூமிக்கு அருகில் உள்ள வானத்தை கூட உன்னால இன்னும் வானத்தையே பார்க்க முடியல. அதுல வந்து அங்க உறுதியாவே ஒண்ணும் இல்ல, வெறும் துகள் தான் இருக்குது அப்படின்னு அதை நெருங்காமலேயே கதை பேசிட்டு இருக்கிறாங்க. நீங்க அடுத்த கண்டுபிடிச்சிட்டோம், ஆனால் உறுதியால ஒண்ணும் கிடையாது என்று சொல்ற. அல்லாஹ் சொல்றாங்க, இல்ல அது உறுதியான ஒரு முகடு, ஒரு தளம் போன்றது. எப்படி நம்ம ஒரு வீட்டுல உட்காந்தா அப்படி மேல பார்த்த உடனே மேல ஒரு தளம் தெரியுதோ, அந்த மாதிரி வானம் உறுதியானது. அந்த முதல் வானத்து வரைக்கும் கூட பார்வை போகுது, அதுக்கு முன்னாடியே நிக்குது. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய துகள்கள், தூசிகள், ஒன்றும் இல்லாத இடம், அதெல்லாம் பார்த்துட்டு அது வேக்கும் மாதிரிங்க, அல்லது அதுல வந்து இப்படி இருக்குதுங்க, அதுல வந்து லைட் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது, அதனால நீல கலர்ல தெரியுது எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க. இன்னும் அது கிட்ட கூட நெருங்க முடியும். நெருங்கினா தானே அது அதுல இருந்து உடைச்சல் இருக்குதா இல்லையான்னு பாக்குறது. எதுவுமே பார்க்க முடியல. இவ்வளவு முயற்சி செய்யும் பார்வை தோல்வி அடைந்ததாகத்தான் தெரியும். அதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க, ثم ارجع البصر كرتين ينقلب اليك البصر خاسئا, தோல்வி அடைந்ததாக, சிறுமை அடைந்ததாக, கேவலமுற்றதாக, இழிவடைந்ததாக, விரட்டப்பட்டதாக திரும்பி வருகிறது. வஹுவ ஹசீர், அதுவும் அது இன்னுமா வருது. வஹுவ ஹசீர், இன்னும் அது ஹசீர் ஆக திரும்பி வருகிறது. எது? அந்த பஸர், அந்த பார்வை ஹாசிஆ ஆக திரும்ப வருது, ஹசீராகவும் திரும்ப வருது. ஹாசிஆ அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிருச்சு, சிறுமை அடைந்தது, இழிவடைந்தது, விரட்டப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஹசீர் அப்படின்னா என்ன? ஹசீர் அப்படின்னா களைப்புற்றது. என்ன மாதிரி களைப்பு? உச்சக்கட்ட களைப்பு. இதுக்கு இதை தாண்டி ஒரு ஃபட்டிக்னஸ், ஒரு டயர்ட்னஸ் இருக்காது. நீ பாரு, எவ்வளவு வேணா ட்ரை பண்ணிப்பாரு, எத்தனை தடவை வேணா முயற்சி பண்ணிப்பாரு, உன்னால கண்டுபிடிக்க முடியாம அசிங்கப்பட்டு திரும்புவ. அதே போல அவ்வளோ தடவை முயற்சி பண்ணி களைப்படைஞ்சிருக்கும், பார்வையை களைப்படைஞ்சிருக்கும். ஆனா அல்லாஹ்வுடைய அந்த ஒரு படைப்பை உன்னால் சரியாக பார்க்க முடியாது. அது டயர்டாயிடும், சோர்வடைஞ்சு, களைப்பாகி, அதிலே தளர்வாக ஆகி திரும்பும், தோல்வியுற்று திரும்பும், விரட்டப்பட்டு தோல்வியுற்று திரும்பும், சிறுமை அடைந்து சோர்வடைந்து திரும்பும், இழிவடைந்து தளர்வுற்று திரும்பும். உன் பார்வையுடைய லெவல் அவ்வளவுதான். மனிதனுடைய பார்க்கும் சக்தியினுடைய எல்லைங்கிறது அவ்வளவுதான். அல்லாஹ் படைத்த அந்த 7 வானங்கள் இல்ல, முதல் வானத்தின் வரைக்கும் கூட இது வரைக்கும் நம்மளால போக முடியும். இதனுடைய ஆராய்ச்சியிலேயே நாம் இன்னும் நம்முடைய இலக்கை எட்டாதவர்களாக,
தோல்வி அடைந்தவர்களாகத்தான் இருக்கிறோம். எல்லா காலத்தையும் அப்படித்தான் இருக்கும். அதனால மீண்டும் மீண்டும் நம்ம முயற்சி செஞ்சு களைப்புற்றவர்களாக, சோர்வடைந்தவர்கள், தளர்வுற்றவர்களாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய படைப்புகளில் ஒரு படைப்பு, அந்த வானம் சமா அப்படிங்கிறது எப்படிப்பட்டது, மனிதன் அந்த வானத்தை அடைவதை பற்றி எல்லாம் கூட அல்லாஹ் சொல்லல. நீ வானத்துக்கு போக முயற்சி செய்யி அப்படின்னா கூட சொல்லல. வானத்தை பார்க்கறதுக்கு முயற்சி செய். உன்னால வானத்தை பார்க்க முடியுதா? வானத்துல ஏதாவது கோளாறு, குளறுபடி, பிளவு ஏதாவது பார்க்க முடியுதா? முடியல. ஏன்னா வானத்துக்கிட்டே உன் பார்வை போனாதான் வானத்துல பிளவு இருக்குதா இல்லையான்னு பார்க்க முடியும். பார்த்தாலும் ஒரு பிளவும் இருக்காது என்று எல்லாம் உறுதியா சொல்றாங்க. ஆனா உன்னோட பார்வை அதை கூட எட்டல. சரி, முதல் தடவை பண்ணிட்டீங்க, முடியல. எப்போ 16வது நூற்றாண்டுல பண்ணிட்டோம் அப்படின்றாங்க, முடியல. அதுக்கப்புறம் 18ஆம் நூற்றாண்டுல பண்ணுங்க, 19ஆம் நூற்றாண்டுல பண்ணுங்க, 20ஆம் நூற்றாண்டுல பண்ணுங்க, 21ஆம் நூற்றாண்டுல பண்ணுங்க. மனுஷன் இருக்கிற காலம் எல்லாம் முயற்சி செய்து பாருங்கள். மனுஷன் இருக்கிற காலம் எல்லாம் மறுபடியும் நீ முயற்சி செஞ்சு பார், மீண்டும் மீண்டும் பார், திரும்ப திரும்ப பார். பார்த்து முடிச்சிட்டியா? இது ஒண்ணும் பண்ண முடியல, மறுபடியும் திரும்ப திரும்ப பார், மறுபடியும் திரும்ப திரும்ப பார். என்ன பார்த்தாலும் என் பதிவு இலைகள் பசம், உன்னுடைய பார்வை உன்னை நோக்கிதான் திரும்பி வரும். அது எப்படி வரும்? அது இழிவு அடைந்ததாக, சிறுமை அடைந்ததாக, விரட்டப்பட்ட நாயை போன்று திரும்பி ஓடி வரும். அந்த மாதிரி வரும். உன்னுடைய பெருமையெல்லாம் போய் சிறுமை அடைந்ததா வரும். பெருமையெல்லாம் இழந்து தோல்வி அடைந்தனா திரும்பி வரும். அத்தனை முறை முயற்சி செஞ்சோம், அதை அடைய முடியாது. ஹசீர், அந்த பார்வை ஹசீராக எப்படி தலைப்புற்று, தளர்வுற்று, டயர்டாகி, வீக்காகி திரும்பி வரும். இது அல்லாஹ்வுடைய படைப்புகளில் ஒரு படைப்பு. அந்த படைப்பையே பார்க்க முடியாம பார்வை தளர்வுற்று வருது. இப்ப இவங்க கேக்குறாங்க, அந்த படைப்பாளனை பார்க்க முடியாதா, அல்லாஹ்வை பார்க்க முடியாதா அப்படின்னு கேக்குறாங்க. நம்முடைய பார்வை, உன்னுடைய பார்வை, என்னுடைய பார்வை அல்லாஹ்வுடைய ஒரு படைப்பாகிய வானத்தையே சரியா பார்க்க முடியல. அதிலேயே இழிவுற்று, தளர்வுற்றுதான் நம்முடைய பார்வை திரும்பி வருது. எத்தனை முறை பார்த்தாலும் இந்த பார்வையை கொண்டு எப்படி அல்லாஹ் பார்க்க முடியும்? இதுல சொல்றாங்க, நான் அல்லாஹ் பார்த்தாதான் நம்புவேன். நீ கடவுள் இருக்கிறான்னு சொல்றல, அல்லாஹ் தான் இறைவன் சொல்றீல்ல, அல்லாஹ் எனக்கு முன்னாடி காட்டு, அல்லாஹ் பார்த்தா நான் நம்புவேன். பார்த்தா நம்ப போறேன். இந்த தமிழ்நாட்டுல தந்தை பெரியார் அப்படின்னு ஒருத்தர் ரொம்ப தூக்கி பிடிப்பாங்க இல்லையா? அவருக்கு சில நல்ல விஷயங்களும் இருக்கு, தூக்கி பிடிச்சவனும் தப்பு கிடையாது. அதே சமயத்துல அவர் அல்லாஹ்வை பற்றி அறிதல் இல்லாமலே மரணித்தார். அவ்வளவுதான் மனிதனுடைய அறிவு. சில உளறல்கள் கூட அவர் செஞ்சிருக்கிறார். பெண் உரிமை அப்படிங்கிற பேர்ல உளறி இருக்கிறாரு. அதெல்லாம் இருக்குது. அவர்கிட்ட நல்லதும் இருக்குது, தவறான விஷயங்களும் இருக்கு. இப்ப அவர் சொன்னதாக சொல்லுவாங்க, நீங்க ஏன் கடவுளை மறுக்கிறீங்க அப்படின்னு கேட்டப்போ, நான் எங்கப்பா மறுக்கிறேன், கடவுள் இருந்தா நான் பார்த்தா நம்ப போறேன் அப்படின்னு சொன்னதாக சொல்லுவாங்க. நீங்க அல்லாஹ்வை பார்க்கறதெல்லாம் அப்புறம், அல்லாஹ்வுடைய படைப்புகளில் ஒரு பெரிய படைப்பான இந்த வானத்தை நீங்க பாத்துருங்களேன். நீங்க இன்னும் முதல் வானத்தை பார்க்க முடியல. சமா துன்யா பின்னாடி வரக்கூடிய ஆயத்துல வருது. சமா துன்யா, துன்யாவுக்கு அருகில் உள்ள, பூமிக்கு அருகில் உள்ள வானம். அதான் இருக்கிற கீழே உள்ள வானம். அதற்கு மேலே 6 வானங்கள் இருக்கின்றன. அதுக்கு மேல குர்சி இருக்கு, அர்ஷ் இருக்கு. அர்ஷின் மீது அல்லாஹ் அர் ரஹ்மான் உயர்ந்திருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. நீங்க அர்ஷ், குர்சி எல்லாம் அப்புறம் பார்க்கலாம். 2வது வானத்துக்கு 7வது வரைக்கும் அப்புறம் பார்க்கலாம். பூமிக்கு அருகில் உள்ள அந்த முதல் வானத்தை உங்களால் பார்க்க முடியுமா? அதுவே முடியாது. நீங்க அல்லாஹ் பார்க்கணுமான்னு கேக்குறீங்க. அல்லாஹ் பார்த்துட்டா நம்பிடுவேன்னு சொல்றீங்க. இல்ல, நீங்க எதை பார்த்தாலும் நம்ப மாட்டீங்க. இதிலேயே முதல்ல மனிதனுடைய அறிவினுடைய பலகீனத்தை உணர்ந்து, இந்த 7 வானங்களே பார்க்க முடியல, 7 வானத்தை முதல் வானத்தையும் பார்க்க முடியல. அதுல ஏதாவது உடைசல் இருக்கா, விரிசல் இருக்கா, குளறுபடி இருக்கா, குறை இருக்கா, அதையே நம்மளால பார்க்க முடியல. திரும்ப திரும்ப முயற்சி செய்து தோல்வி உற்றவர்களாக, தளர்வுற்றவர்களாக தான் நம்ம பார்வை திரும்புவது. நாமே தோல்வி உற்றவர்களாக, அதுல தளர்வுற்றவர்களாக தான் இருக்கும். அதற்கு பிறகு என்னத்துக்கு பெருமை? நான் பார்த்தா நம்புவேன். இறைவனுடைய அத்தாட்சிகளை பார்த்து இறைவன் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள, புரிந்து கொள்ள யாரால் முடியுமோ அவன் தான் புத்தி உள்ளவன். மற்றவங்களுக்கு எல்லாம் புத்தி இருந்தும் பயன்படுத்தாதவர்கள். இந்த சூறாவிலேயே நம்ம பின்னாடி பார்ப்போம், என்னுடைய அறிவை நான் பயன்படுத்தி இருக்க கூடாதா அப்படின்ட்டு. இறைவன் இருக்கிறாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? உன்னை சுத்தி உள்ள எல்லாமே இறைவன் இருக்கிறாங்கிறது ஆதாரம் தான். சுத்தி கூட இல்ல, நீ ஏன் இறைவன் இருக்கிறார் என்பதற்கான ஆதாரம் தான் உன்னுடைய உடலுக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள். அதையெல்லாம் கூர்த்து பார்த்தா இதெல்லாம் தானா வந்திருக்காதுங்கிறது தெரியும்.
நம்முடைய உடல் இயங்கும் முறை, ஒரு சிஸ்டம் இன்னொரு சிஸ்டமோட சேர்ந்து எவ்வளவு ஒத்துழைப்போடு ஒருங்கிணைப்போடு இயங்குகிறது. இதெல்லாம் வந்து அட்வான்ஸ்ட் டெக்னாலஜிக்கல் சிஸ்டம்ல கூட வந்து சாத்தியம் இல்லை. மிக உயர்ந்த தொழில்நுட்ப முறைமைகள்ல கூட சாத்தியம் இல்லை. ஆனா மனித உடம்பு யாரும் சொல்லாமலேயே இயங்கி கொண்டிருக்கிறது. எப்படி இயங்கும்? அதை இயக்குவது யார்? அதை யோசிச்சு பார்த்தாலே போதும். மனிதன் தனக்கு உள்ளேயும் தன்னால் நிகழக்கூடியதையும் தனக்கு சுத்தி உள்ளவற்றையும் யோசித்தாலே நிச்சயமாக இது எதுவுமே தானாக வந்திருக்க முடியாது. இது எல்லாவற்றையும் படைத்த இறைவன் ஒருவர் ஒருவர் மட்டும்தான் இருக்க முடியும். அந்த இறைவன் இது எல்லாத்தையும் ஒரு சீராக நடப்பதற்காக படைத்த இறைவன் நம்முடைய வாழ்க்கையும் ஒரு சீராக படைக்கணும் என்றுதான் முடிவெடுத்திருப்பாங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையும் சீராக சரியாக நடப்பதற்கென்று ஒரு வாழ்க்கை முறையும் அந்த இறைவன் கொடுத்திருக்கும். அந்த வாழ்க்கை முறை எது என்று அந்த மனிதன் தேடும். இறைவன் கொடுத்திருக்கணும், அந்த வழிகாட்டுதலை இறைவன் நமக்கு அளிச்சிருக்கணும். நாம மனிதர்கள் என்பதால இன்னொரு மனிதர் மூலமாகத்தான் அந்த வழிகாட்டுதல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கணும் என்று. அப்ப இறைவனால் தூதராக அனுப்பப்பட்ட அந்த மனிதர் யார்? இறைவனுடைய தூது செய்தியாக அனுப்பப்பட்ட அந்த நூல் எது? இறைவனால் தூது செய்தி மூலமாக இதுதான் சரியான வாழ்க்கை முறை என்று வழிகாட்டுதலோடு கொடுக்கப்பட்ட அந்த வாழ்க்கை முறை, அதுதான் அரபியில தீன் அப்படின்னு சொல்லி, அந்த தீன் எது அப்படிங்கிறத மனிதன் தேட ஆரம்பிச்சிருக்கான். மனிதன் இந்த தன்னை சுற்றியுள்ள விஷயங்களையும் தனக்குள்ள விஷயங்களையும் யோசித்தாலே ரப்பு ரட்சகன் என்று ஒருவர் நிச்சயமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத உணர்ந்திருக்க முடியும். அந்த ரட்சகனிலிருந்து வழிகாட்டுதல் ஹிதாயத் என்று ஒன்று வந்திருக்கணும் என்பதை உணர்ந்திருக்க முடியும். அந்த ஹிதாயத் நாம மனிதர்கள்ன்றதுனால இன்னொரு மனிதர் வழியாகத்தான் அனுப்புவதுங்கிறது இயல்பாக இருக்கும். அப்போ அந்த இறைவனுடைய தூதர் நபி ரசூல் ஆக அனுப்பப்பட்டவர் யாருங்கிறத மனிதன் தேட ஆரம்பிப்பாங்க. அந்த நபி ரசூல் மூலமாக என்றென்றைக்கு நமக்கு இருக்கக்கூடிய செய்தி இருக்கும். அந்த நபி மட்டும் வந்தாங்க, ரசூல் மட்டும் வந்தாங்க அப்படின்னா அவங்க மரணத்தோட அந்த செய்தி முடிஞ்சிடும். ஆனா தலைமுறை தலைமுறையாக தொடரணும்னா அவங்களுக்கு பிறகும் இருக்கக்கூடிய ஒரு செய்தி தொகுப்பு நம்மள்ட்ட இருக்கணும். அப்படின்னா அது ஒரு கிதாப் வடிவத்துலதான் இருக்கணும். அப்பதான் ஒரு தலைமுறைக்கு இன்னொரு தலைமுறைக்கு வரும். அப்போ இறைவன் அந்த நபி அல்லது ரசூல் மூலமாக நமக்கு அனுப்பின அந்த கிதாப் எது என்ற தேடுதலை புத்தி உள்ள எந்த மனிதனும் செய்ய ஆரம்பிப்பாங்க. அந்த கிதாபுல அந்த ரசூல் வழியாக கொடுக்கப்பட்ட தீன் எது, வாழ்க்கை முறை எது என்பதை ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். அப்ப ரப்புன்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க ரசூல் அல்லது நபின்னு ஒருத்தர் அனுப்பி இருக்கணும். அந்த நபி மூலமாக அந்த நபியுடைய காலத்துக்கு மட்டுமல்ல பிறகு வரக்கூடிய காலத்துக்கும் தலைமுறைகளுக்கும் சென்று அடையக்கூடிய வடிவுல தான் அது வந்திருக்கணும். அப்ப அது ஒரு கிதாபாகத்தான் இருந்திருக்கணும். அந்த கிதாப் வழியாக நமக்கென்று சரியான வாழ்க்கை முறை தீன் என்பது சொல்லப்பட்டிருக்கணும் என்பதை தன்னுடைய புத்தியை சரியாக பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு மனிதனும் உணர்ந்து கொள்ள புரிந்து கொள்ள உணர்தல் புரிதல் ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ரெண்டுத்தை பத்தி நம்ம இன்னொரு வகுப்புல பார்ப்போம். அதாவது இங்கிலீஷ்ல சொன்னா சென்ஸ் பண்ண முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய படைப்புகள் சில பெரிய படைப்புகளை பற்றி இந்த சூறால நமக்கு பேசுவாங்க. பேசும்பொழுதெல்லாம் நம்ம கிட்ட சில விஷயங்களை செய்ய சொல்லுவாங்க. அதுலதான் இதை செய்ய சொல்லி கட்டளை இருவாங்க. வானத்தை பற்றி சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றாங்க? الذي خلق سبع سماوات طباقا. அவங்கதான் 7 வானங்களை அடுக்கடுக்கா ஒண்ணுக்கு மேல ஒண்ணு சீராக படைச்சாங்க. ஃபர்ஜில் பஸர. அப்ப உன்னுடைய பார்வை அதை நோக்கி நீ திருப்பு இந்த கட்டளை இருக்காங்க. அது 3வது ஆயத்துல. இப்ப நம்ம பாக்குற 4வது ஆயத்துல சும்மர்ஜில் பஸர. மறுபடியும் அதே கட்டளை தான். ஃபர்ஜில் பஸர. அங்க ஃப அப்படின்னு வருது, இங்க சும்ம அப்படின்னு வருது. ஃப அர்ஜில் பஸர. இங்க அது சும்மர்ஜில் பஸர. ஃபர்ஜில் பஸர சும்மர்ஜில் பஸர. மீண்டும் உன்னுடைய பார்வையை அதை நோக்கி நீ திருப்பு அப்படின்னு சொல்லி கட்டளையிடலாம். மீண்டும் மீண்டும் பார், திரும்ப திரும்ப பார், திரும்ப திரும்ப பார்த்தாலே என்ன நடக்கும்? என் பதிவு இலைக்கல் பசர், உடைய பார்வை உன்னை நோக்கி திரும்பி வரும். அது இழிவடைந்ததாக திரும்பி வரும், சிறுமை அடைந்ததாக திரும்பி வரும், விரட்டப்பட்டதாக திரும்பி வரும். ஹசீர், இன்னும் அது களைப்புற்றதாக தளர்வு உடையதாக ஆகியிருக்கும், தோல்வி அடைந்ததாக திரும்பி. அப்போ அந்த ரப்பினுடைய ஒரு படைப்பை நீ பார்க்க முயற்சி செய்தாலே, ஆராய்ச்சி செய்ய முயற்சி செய்தாலே உன்னுடைய அளவுங்கிறது இதுல நீ பெருமை கொள்றதுக்கு என்ன இருக்கு என்று அல்லாஹ் மனிதனுக்கு கேட்கிற. இதுல பெருமை கொள்றதுக்கு என்ன இருக்கு? உன்னுடைய ரப்பினுடைய பெருமை எது என்பதை உணர்ந்து கொள். உன்னுடைய ரப்பு எவ்வளவு பெரியவங்க என்பதை உணர்ந்து கொள். அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹ் மிக பெரியவங்க அப்படிங்கிறத உணர்ந்து அதை வெளிப்படுத்து. அந்த அல்லாஹுக்கு முன்னால் உன்னை பணிவாக்கிக் கொள். பணிவாக அந்த இறைவனுக்கு முன்னாடி நில்.
கீழ்ப்படிந்தவனாக வந்து நில். அதுதான் இஸ்லாமோடு வந்து நில். ஏன்னா இஸ்லாம்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? முழுமையாக கீழ்ப்படிதல், முற்றிலுமாக சரணடைதல். அப்படிப்பட்ட அந்த மகத்தான அந்த ரட்சகன், மகத்தான படைப்பாளர், அந்த அர் ரஹ்மான், எல்லாருக்கும் கருணை புரியக்கூடிய அந்த அல்லாஹின் முன் அல்லாஹனுடைய அப்து, அடிமையாக, அல்லாஹை வணங்கக்கூடிய ஆவிதாக, வணக்கசாலியாக, அந்த இறைவனுக்கு முன் தவாது, பணிவு உடையவர்களாக, அந்த ஹியூமிலிட்டி உடையவர்களாக வந்து அந்த இறைவனுடைய கருணையை பெற்றுக்கொள் என்றுதான் இந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லக்கூடிய. அப்போ அல்லாஹ்வை நீ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறியா? அல்லாஹ்வுடைய படைப்புகளை பார். அல்லாஹ்வை பார்த்தா நம்புன்னு சொல்றீங்க, முதல்ல அல்லாஹ்வுடைய படைப்புகளை பார். இதை பார்ப்பதற்கே உன்னுடைய பார்வை போதுமானதாக இல்லை. ஆனால் இதை பற்றி யோசிப்பதற்கான புத்தி உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. உன்னுடைய புத்தியை பயன்படுத்தி இதை பற்றி யோசித்து பார். உன்னை படைத்த இறைவன் அப்படிங்கிற ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்க கருணையாளர். அவங்களுடைய படைப்புகளே இவ்வளவு பெருசு. அந்த படைப்புகளையே நம்ம சரியா பார்க்க முடியல. அப்ப அந்த படைப்பாளனை இந்த பார்வையை வைத்து எப்படி பார்ப்பது? நம்முடைய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பார்வை போதுமானது கிடையாது. எப்போ மனிதனுடைய கண்களால் இறைவனை பார்க்க முடியும்? இறைவனே இந்த கண்களுக்கு தன்னை பார்க்கக்கூடிய சக்தியை எப்போ கொடுக்குறாங்களோ அப்பதான் பார்க்க முடியும். இறைவனே மனிதனுடைய கண்களுக்கு இறைவனை பார்க்கக்கூடிய சக்தியை எப்பொழுது வழங்குகிறார்களோ அப்பொழுதுதான் இறைவனை பார்க்க முடியும். அது எப்ப நடக்கும்? தீர்ப்பு நாள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு விசாரணை நடத்தி நீதியோடு தீர்ப்பு கொடுத்து, கருணையோட தீர்ப்பு கொடுத்து, மனிதர்களை தன்னுடைய கருணையின் அடிப்படையில சொர்க்கத்துக்குள்ள நுழைய செய்வாங்க. எல்லா மனிதர்களும் அல்ல, இந்த உலகத்துல ஈமான் கொண்டிருந்த மனிதர்கள்ல ஒரு கூட்டத்தில் சொர்க்கத்தில் நுழைய செய்வாங்க. யார் சொர்க்கத்தில் நுழைகிறாங்களோ அவங்க தன்னுடைய பலகீனம் எல்லாத்தையும் விட்டுட்டு முழு இளமையோட, முழு வலிமையோட சொர்க்கத்துக்குள்ள நுழைவாங்க. அவங்களுடைய கண் பார்வைகளும் அப்போது கூறாக்கப்படும். சொர்க்கத்துக்குள்ள நுழைஞ்சிட்ட பிறகு அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய அந்த தன்மை அந்த கண்களுக்கு வழங்கப்படும். அப்பதான் இந்த கண்களுக்கு அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய வலிமை அப்படிங்கிறதே கிடைக்கும். அதற்கு பிறகுதான் அல்லாஹ்வை நாம் பார்க்க முடியும். உண்மையில நீங்க அல்லாஹ்வை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? முதல்ல அல்லாஹ்வை நம்பு. நீங்க தலைகீழா கேட்கறீங்க. அல்லாஹ்வை பார்த்த பிறகு அல்லாஹ்வை நம்புவேன்னு சொல்லி. அல்லாஹ் என்ன சொல்றாங்க? என்னுடைய படைப்புகளை பார்த்தாலே நீ என்னை நம்பிடலாம். நீ பார்த்த பிறகு நம்ப கூடாது. நம்பு, அதற்கு பிறகு நீ பார்ப்ப. முதல்ல அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டு இந்த வாழ்க்கை அந்த நம்பிக்கையோடு நல்ல விதமாக முடிவடைச்சு அல்லாஹ்வுடைய கருணை தீர்ப்பு நாள் அல்லாஹ் அவனுக்கு சொர்க்கம்னு தீர்ப்பு கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு பார்ப்பேன். நம்பினவங்க தான் பார்ப்பாங்க, பார்த்தவங்க நம்புவாங்கன்னு அல்லாஹ் சொல்றாங்க. நம்பினவங்க அல்லாஹ்வை பார்ப்பாங்க என்று சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பார்க்காமலேயே அல்லாஹ்வை நம்பக்கூடிய மூமின்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரியணும். என்னையும் ஆக்கி அருள் புரியணும். என்னுடைய பெற்றோரையும் உங்களுடைய பெற்றோரையும் அவ்வாறு ஆக்கி அருள் புரிய வேண்டும். என்னுடைய உடன் பிறந்தோர் உங்களுடைய உடன் பிறந்தோர், என்னுடைய குடும்பத்தினர் உங்களுடைய குடும்பத்தினர், என்னுடைய அண்டை வீட்டார் உங்களுடைய அண்டை வீட்டார், என்னுடைய நண்பர்கள் உங்களுடைய நண்பர்கள், என்னோட பழகக்கூடியவர்கள் உங்களோட பழகக்கூடிய எல்லாருக்கும் அல்லாஹ் தன்னை பார்க்காமலேயே விசுவாசிக்கக்கூடிய அந்த மறைவானவற்றின் மீது விசுவாசம் கொள்ளக்கூடிய அந்த ஈமானை தர வேண்டும் என்று எனக்காகவும் உங்களுக்காகவும் மற்ற அனைவருக்காகவும் நான் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கின்றேன், இறைஞ்சி கேட்டு அல்லாஹ் மீது ஈமான் கொள்ளக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தர வேண்டும். அந்த ஈமானில் வளர்ந்து உறுதியாக இருந்து அந்த ஈமானில் வளர்ந்து அந்த உறுதியான வளர்ச்சி அடைந்த நிலையிலேயே மரணிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். மறுமையில் தீர்ப்பு நாளில் அல்லாஹ்வுடைய அந்த ரஹீமனுடைய தனிப்பட்ட கருணையை பெற்று, அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்று, நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்று சொர்க்கத்தில் சந்தோஷமாக நுழையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தர வேண்டும். சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அதில் நுழையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். நபியினா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தர வேண்டும் என்று நம் அனைவருக்கும் துஆ செய்தவனாக இன்றைய இந்த வகுப்பை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹு கைரா. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك على محمد وعلى آل محمد كما صليت وباركت على إبراهيم وآل إبراهيم إنك حميد مجيد. اللهم صل وسلم على نبينا وعلى آله. الحمد لله رب العالمين. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته.